வணக்கம் நண்பர்களே. இந்த குரூப் 4, குரூப் 2 2A இந்த சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா, நமக்கு திருக்குறள் டாபிக் குடுத்துருக்காங்க. இதில நம்ம வந்து அன்புடைமை பார்க்க போறோம். இது பழைய புத்தகம் 6வது புத்தகத்தில இருக்குது. அன்புடைமை அதிகாரம் பாருங்க. மொத்தம் வந்து இதில 10 திருக்குறள். நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு போலாம். "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்." இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்புக்குரிய நபர்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா, அத நம்ம பார்க்கும்போது, அ நம்ம அறியாமலே வந்து அவருக்கு உதவி செய்வோம். இல்ல அத பத்தி யோசிப்போம். ரொம்ப வருத்தப்படுவோம். அதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். "அன்பை அடக்கி வைக்க தாழ்ப்பாள் இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும்." அப்படின்றாங்க. நம்ம அவர்கிட்ட ஒரு வேளை அவர்கிட்ட நம்ம சண்டை போட்டிருந்தா கூட, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா, நம்ம அவங்கள பார்க்கும்போது பேசாட்டாலும் அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா ரொம்ப கலங்கி போய் நிற்போம். அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் நீர், பெருகும் கண்ணீர். பூசல் பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். பூசலுக்கு பார்த்தீங்கன்னா, சண்டைன்னு ஒரு பொருள் இருக்கு. அதேபோல வெளிப்பட்டு நிற்குன்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். "அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியப் பிறக்கு." அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. அதாவது ஒரு அன்பே இல்லாத, ஒரு அறமே இல்லாத ஒரு நபர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே என்னது தான். ரொம்ப பேராசைப்பட்டு எல்லாமே நம்மது, என்னோடது என்னோடது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, அந்த பேராசைகள்லாம் விட்டவரு, ஒரு அன்பை மட்டுமே இந்த உலகத்தையே நேசிக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களிடத்தும் ஒரு அன்பா நடக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்வார்ன்னா, இந்த உடல், பொருள், ஆவி, அதாவது தன்னிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே குடுப்பாரு அவரு. அவரு எத பத்தியுமே யோசிக்க மாட்டாரு. தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாரு. அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. "அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் என்னோடது அப்படின்னு சொல்லுவாரு. அன்புடையவர் பார்த்தீங்கன்னா, விட்டு குடுத்து போவாரு. எல்லாத்தையுமே வந்து பிறருக்காக விட்டுக் குடுப்பார்." சரிங்களா? இங்க என்பு என்பது பார்த்தீங்கன்னா, எலும்பு, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே குறிக்கிறது. சரிங்களா? என்பு என்பது பார்த்தீங்கன்னா, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையுமே குறிக்கிறது. என்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க எலும்புன்னு போட்டுடலாம். அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். சுருக்கமா அந்த 2வது திருக்குறள் சொல்லணும்னா, அன்பில்லாத, அதாவது ஒரு இரக்கமே இல்லாத ஒரு அரக்க குணம் கொண்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து பேராசைப்பட்டு தனக்கானது சுயநலத்தோட இருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாதவங்க, பொதுநலமா வாழக்கூடியவங்க வந்து எல்லாத்தையுமே பிறருக்காக கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த திருக்குறள் பாருங்க. "அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு." அதாவது உடம்பு உயிர் இணைந்து இருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடம்பும் உயிரும் ஒண்ணா இருந்தா தான் அது வந்து நம்ம ஒரு மனுஷன், உயிர் எல்லாமே சொல்லுவோம். 2ல எது ஒண்ணு இல்லாட்டாலும் அது வந்து பிணம் தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, அன்புன்னு, அதாவது இந்த வாழ்க்கையானது ஒரு அன்பு இருக்கணும். அன்பு இல்லன்னா அது வாழ்க்கையே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொல்லுவாங்கல்ல, "ஈருடல் ஓர் உயிர்" அப்படி சொல்லுவாங்க. 2 பேருமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லாட்டா, ஒரு குடத்துக்குள்ள ஒரு பாம்பும் தாக்குள்ளேயும் இல்ல, இது பாம்பு, எலி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். தினமும் சண்டை இருக்கும். தினமும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. சிறப்பா இருக்காது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, "அன்போடு ஏந்து இருக்கணும். உடம்புல உயிர் இருக்க போல, வாழ்க்கையில வந்து அன்பு இருக்கணும் இருவருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. வழக்கு என்பது இங்க வாழ்க்கை நெறி. ஆருயிர் என்பது அருமையான உயிர். ஆருயிர் வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரித்து எழுதுதல கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறது. என்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எலும்பு. அடுத்து பாருங்க. "அன்பு ஈனும் ஆரும் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு." இந்த இந்த திருக்குறள பாருங்க. இது வந்து ஒரு ஒரு காதல், ஒரு விருப்பத்த அப்படி சொல்லியிருப்பாங்க. "அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும்." அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம ஒரு ஒருத்தர்ட்ட நம்ம ரொம்ப பாசமா, நேசமா நடந்துக்கிட்டா, நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தர்ட்ட வெறுப்பா பேசுறது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, இந்த மாரி நபர்கள வந்து யாருக்குமே பிடிக்காது. அவங்க தொடர்பே இல்லாத ஒரு நபரா இருந்தாலும், தூரத்திலேருந்து ஒருத்தர நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல மனுஷன் அவரு. நமக்கு ஒரு ஈர்ப்பு, அது ஒரு ஆர்வம் அவ்வளோதான். அவர்ட்ட நம்ம ஒரு நல்ல குணம் கொண்டவரு அவரு. பார்க்கும்போதே தெரியுது. அவரு பேசின ஆர்வப்படுவாங்க. இப்ப நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம். நம்ம நெறைய ஹெல்ப் பண்றோம். ஏதோ ஒரு செய்றோம், போறோம், வரோம்னா, நம்ம மேல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷன் வந்து போச்சுன்னா என்ன நினைப்பாங்க?
நல்ல மனுஷன் பார்க்கும்போதே ஒரு ஆர்வமா நம்மள்ட்ட பேசுவாங்க. அதுதான் வந்து விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஈனும் என்றால் தரும், ஆரும் என்றால் விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு, நட்பு இதெல்லாம் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. இந்த திருக்குறள் நல்லா கவனிங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, வழக்குன்றது நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னு, வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. இப்ப வழக்குக்கு இன்னொரு பொருள் பாருங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னு பார்க்கணும். வழக்குன்னா என்ன பார்த்தோம்? வாழ்க்கை நெறி. இப்ப அதே வார்த்தை இங்க வந்திருக்கு. நம்ம இந்த திருக்குறள்லாம் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா கவனமா படிச்சுக்கணும். சரிங்களா? அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். ஒரு சிம்பிளா சொல்றாங்க. எவன்லாம் வந்து ரொம்ப அன்பா ஒரு பாசமா, ஒரு பண்பா இருக்கானோ, அவன விட அந்த உலகத்துல யாருமே வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஆள் கிடையாது. அதை விட ஒரு வாழ்க்கை நெறி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது 2 விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது அன்பு என்ற ஒரு வாழ்க்கை நெறின்றத கடைபிடிச்சவங்க, அவங்க உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களை விட அவங்க தான் சிறந்தவங்க, மகிழ்ச்சியானவங்கன்னு சொல்றாரு. சாதாரணமா முடிச்சிடுறாரு திருவள்ளுவர். அப்ப அன்புன்றது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயன்றத நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த டாபிக் நான் முதல்ல எடுத்தேன். இது இல்லாம இதுதான் வந்து திருக்குறள்ல 6வது புக்ல ஃபர்ஸ்ட்ல ஓல்டு புக்ல முதல்ல இருக்கு. அதனால இதையும் ஒண்ணு எடுத்தேன். வையகம்னா நமக்கு தெரியும் உலகம். என்பார்கள். சரிங்களா? இந்த திருக்குறளோட அர்த்தம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப அன்போட இருந்தீங்கன்னா, இந்த உலகத்துல நீங்க தான் ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நபர். அவ்வளவுதான். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் என்றால் வீரம். நல்லா கவனிச்சிங்க. மரம் என்றால் வீரம். கருணை, வீரம் இரண்டுக்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். மரம் பார்த்தீங்கன்னா, மரத்துடைய பொருள் பார்த்தீங்கன்னா வீரம். கருணை, வீரம் இரண்டிற்குமே வந்து அன்புதான் அடிப்படை. இந்த திருக்குறளை இந்த பொருளை வச்சு கேட்கலாம். சரிங்களா? கருணை, வீரம் இரண்டிற்கும் அடிப்படை எதுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம அன்புதான் அடிப்படைன்னு சொல்லணும். இப்போ இந்த திருக்குறள் பாருங்க. அறம்னா நம்ம நினச்சிருப்போம் எல்லாருக்கும் தவம் செய்கிறது, கெட்ட வழியில் போகாமல் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். இப்போ நம்ம குடிமக்கள் இருக்காங்க. குடிமக்களை வந்து ஒரு எதிரி நாடு வந்து தாக்குறாங்க, இல்லை ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, ஏதோ ஒரு தவறு நடக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மக்களை காப்பாற்றணும். அதுதான் வந்து அறம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அறம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒழுக்க நெறியில் நடக்கக்கூடியது. அன்பாக நடந்து கொள்வது மட்டும் கிடையாது. நம்ம குடிமக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களுக்கு அறத்தின் பக்கம் வலிமையாக இருக்கவங்க ஒருத்தன் வலிமை குறைந்தவனை போய் அடிக்கிறான்னா, நம்ம அந்த வலிமையான எதிர்த்து நிற்கிறது தான். எங்கே வந்து தப்பு நடக்குதோ அதை நம்ம தட்டி கேட்கணுன்றதும் அதுவும் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை? இப்போ சாதாரண ஆள் போய் கேட்க முடியுமா? முடியாது. நான் தவம் பண்ணுறவன், நான் ஒரு முனிவர், நான் வந்து ஒரு அறத்தின் வழியை செல்பவர், எனக்கு வந்து வலிமை கிடையாது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே தெரியும் எனக்கு. நீ அடித்தா நான் அடிப்பேன், நீ கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பேன், அவ்வளோதான். இதுதான் அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இது நீங்களாம் வந்து சாதாரணமாக உங்களுக்கே புரியாது. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதாவது எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த ஒரு புழு பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா, வெயிலை பார்த்தோன்னே கடகடன்னு ஓடும். முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த வெயிலில் சுருண்டு விழுந்து செத்து போயிடும். சரிங்களா? அதுபோல் இந்த வெயில் வந்து இந்த எலும்பில்லாத உயிர்களை எப்படி அழிக்குதோ, அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் அப்படியே வருத்தி அழிக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசில் ஒரு ஈரம் இல்லை, நீங்கள் ரொம்ப கொடூரமான ஒரு நபர்னா, கண்டிப்பாக அந்த அறம் வந்து உங்களை வந்து அந்த கர்மா வந்து உங்களை காலி பண்ணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த அறத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறந்த மொழி நம்ம மொழி தான். இது நான் சொல்லலை, நம்மளுடைய ஆளுநரே சொல்லியிருக்காரு. அறம் என்ற வார்த்தையை வந்து எத்திக்ஸ் என்ற வார்த்தையை வந்து அதுக்கான சரியான பொருள் கொடுத்த ஒரே மொழி தமிழ் மொழி, அதுவும் திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்பிலது எலும்பு இல்லாதது. சரிங்களா? அடுத்தது இது எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, புழுவை சொல்கிறாங்க. அன்பில்லாத உயிர்கள். அடுத்து பார்க்கலாம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பில்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முதல்ல சாதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க.
பாலை நிலத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து அது பிழைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் அது வந்து செத்து போச்சு. அந்த மரம் செத்து போச்சுன்னா மீண்டும் வந்து அது முளைச்சி வருமா? அது நடக்காத ஒரு விஷயம், இயலாத காரியம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்றாங்க. உங்கள்கிட்ட நல்ல குணம் இல்லை, எதுவுமே இல்லை, நீ நல்லவனே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட யார் பேசுவாங்க, யார் வருவாங்க? எப்போனாலும் யாருக்குனாலும் நீங்கள் டியூட் அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருக்க ஒரு நபராக இருந்தால் உங்கள்கிட்ட யார் பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. அதே நீங்கள் ஒரு நல்ல குணமுறையாக இருந்தால், சிறந்தவராக இருந்தால் எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பாக வந்து அண்டி பேசுவாங்க, ஒரு அன்பை நடந்துக்குவாங்க. அதுதான் அவர் சொல்கிறார். சரிங்களா? அன்பகத்தில்லா அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத, இதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வன்பார்கண், வன்பால் கூட்டல் கண், வன்பால் கூட்டல் கண், பாலை நிலத்தில் சொல்கிறாங்க. தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று, தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று பிரித்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இது நமக்கு நல்ல விஷயம். இது நம்ம கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்கிறது. தளிர்த்தது போல, அற்றுனாவே போலன்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது வற்றல் மரம், வாடிய மரம், வற்றல் மரம், வாடிய மரம். அதுக்கடுத்து திருக்குறள் பாருங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு, நெஞ்சில் அன்பில்லாதவர்க்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த திருக்குறள் உங்களுக்கு நல்லாவே புரியும். சாதாரணமாக ஒன்றும் இல்லை, ஒருத்தர் யாசகம் கேட்குறாரு, ரொம்ப வறியவராக இருக்காரு, ரொம்ப வந்து எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு கைகால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நம்ம வசதியாக இருக்கிறோம், எதுவுமே எடுத்து கொடுக்கல, ஒருத்தர் செய்யலை, ஒரு உதவி செய்யலை, இல்லை ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவரை போய் நீங்கள் தூக்கி விடல, இல்லை ஓடி போய் எடுக்கலை, இதெல்லாம் நீங்கள் செய்யலை, போல வரல, இல்லை அவரோட பொருளை கூட விழுந்து போச்சு, ஏதோ ஒன்று நடக்குது, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணல, உடனே போயிட்டு செய்யாமட்டா இந்த கைகால் இருக்கிறதால என்ன பயன் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் வந்து நமக்கு மட்டும் இல்லை, பிறருக்கும் பயன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுபோல் உங்களுக்கு நெஞ்சில் வந்து அன்பே இல்லைன்னா உங்களுக்கு உடல் உறுப்புலாம் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அன்பே இல்லைன்னா நீங்கள் யாருக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா, நல்லா கவனிச்சிங்க, எவன் செய்யும்னா என்ன பயன், அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு, அகத்துறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மனத்தின் உறுப்பு, இதை அன்பாக சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக சொல்கிறாங்க. அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்புனா அன்பு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த பொருளை ஒரு முறை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு மீண்டும் இந்த பொருள்லாம் வந்து ஒரு முறை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்துதான், ஏற்கனவே இது மாதிரி படித்த ஒரு திருக்குறள், நீங்கள் ஞாபகம் தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம், அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு, அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அன்பு செலுத்துவது தான் உடம்புல உயிர் இருக்குது அர்த்தம். ஒரு மனுஷன் ஒரு தன்மையாக நடந்துக்கிறான்னா அவன் ஒரு உயிருள்ள மனுஷன், இல்லாட்டா வந்து எதுக்கு சமம், ஒரு மரத்துக்கு சமம், ஒரு விலங்குக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அன்பில்லாதவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சதையும் எலும்புமா இருக்கக்கூடிய ஒரு பிண்டம் மாதிரி தான். அது வந்து யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது, அதால் எந்த ஒரு பயனும் கிடையாது, அங்கே உயிரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இதை வந்து இயற்றியவர் திருவள்ளுவர், நமக்கு தெரியும். இவருடைய காலம் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு, கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்க காலமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய பெற்றோர் ஊர் எதுவுமே தெரியாது. இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார், இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது அவருக்கு. நம்ம அடுத்தடுத்து போகும்போது நம்ம அவர் திருவள்ளுவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கில் மட்டும் நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்கள் உள்ளது. 1330 குறள் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 திருக்குறள் இருக்கிறது. சரிங்களா? இது வந்து முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, இந்த வார்த்தை நல்லா கவனிச்சிங்க. தமிழ்மறை நிறைய இருக்குது. தமிழ்மறை, தமிழ் 3000, தமிழ் வேதம்னு இருக்குது. அதெல்லாம் எதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தமிழ்மறை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். உலக பொதுமறை சொல்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியும். இது எந்நாட்டவரும் எந்த மதத்தினரும் எந்த
வகுப்பினரும் வந்து தன்னுடைய நூல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அவங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. அதனால இது உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் அன்புடைமை இனியவை இது தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு ஆண்டு கணக்கிடும் முறை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வருஷத்தோடைய நீங்கள் 31 கூட்டிக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2025 திருவள்ளுவர் ஆண்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.